வணக்கம் மக்களே, வெல்கம் டு தி ஃபென்டர் ஷோ. இன்னைக்கு ஷோ நம்ம பார்க்க போகிறது ஆப்ரகாம் வோஸ்லர் அப்படின்ற ஒரு மலையாள மூவியோட ரிவ்யூ. இந்த படம் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி தியேட்டர்ஸில் ரிலீஸ் ஆன ஒரு படம். இப்போ இந்த படம் ஓடிடியில் அவைலபிளாக இருக்குது, டிஸ்னி பிளஸ் ஹாட் ஸ்டாரில் தமிழ் டப்பிங்கோட. இந்த படம் ஒரு சீரியல் கில்லருக்கான ஹண்ட் அப்படின்ற மாதிரியான ஒரு தீமில் நகரக்கூடிய ஒரு படம். ஆக்சுவலாக இந்த படத்தில் ஆப்ரகாம் வோஸ்லர் அப்படின்ற அந்த கேரக்டரில் தான் வந்து ஜெயராம் ப்ளே பண்ணியிருப்பாரு. ஜெயராம் வந்து ஒரு போலீஸ் ஆஃபீஸராக இருப்பார். தன்னோட மனைவி மற்றும் பிள்ளையை வந்து ஒரு இன்சிடென்ட்ல வந்து இழந்திருப்பாரு. அதனால பயங்கர டிப்ரெஸ்டு ஸ்டேட்ல இருக்கிறவர், ஒரு விதமான இன்சோமேனியாலாம் பாதிக்கப்பட்ட நபரா இருப்பாரு. இவருக்கு ஒரு சேலஞ்சிங்கான கேஸ் வந்து வருது. அதாவது ஒரே பேட்டர்ன்ல சீரீஸ் ஆஃப் கொலைகள் அப்படின்றது நடக்குது. அந்த கொலைகளுக்கான கனெக்ஷன் என்ன, அந்த கனெக்ஷனை வச்சு அந்த கொலையாளியை எப்படி அரைவ் பண்றாங்க, அண்ட் அந்த கொலையாளிக்கான இன்டென்ஷன் என்ன அப்படின்ற மாதிரியான ஒரு இன்வெஸ்டிகேஷன் த்ரில்லர் தான் அந்த படம். கிட்டத்தட்ட இதே மாதிரியான ஒரு கதைக்களம் தான் மெமரிஸ் அப்படின்ற ஒரு மலையாள படமும் சொல்லலாம். தமிழ்ல கூட ஆறாவது சினம் அப்படின்ற பேர்ல வந்துச்சு. அந்த படம் பார்க்கும் போது என்ன ஒரு ஃபீல் இருந்துச்சோ அதே ஃபீல் தான் இந்த படம் பார்க்கும் போது இருந்துச்சு. பட் ஸ்டோரி வைஸ் கொஞ்சம் டிஃபரன்ஸ் இருக்கு அப்படின்னே சொல்லலாம். பாசிட்டிவ்ஸை பொறுத்த வரைக்கும் எனக்கு இந்த படத்தோட முக்கியமான பாசிட்டிவா படுறது கண்டிப்பா இந்த படத்தோட இன்வெஸ்டிகேஷன் போர்ஷன் அப்படின்னே சொல்லுவேன். அதாவது சின்ன சின்ன க்ளூஸை வச்சு அந்த கில்லர் அரைவ் பண்றது அப்படின்றது ரொம்ப நீட்டா காட்டியிருப்பாங்க. ஆனா ஃபர்ஸ்ட் ஹாஃப்லயே அந்த இன்வெஸ்டிகேஷன் பேட்டர்ன் எல்லாமே முடிஞ்சிடுற மாதிரி காட்டியிருப்பாங்க. செகண்ட் ஹாஃப் முழுக்கவே பார்த்தீங்கன்னா ஒரு விதமான ஃபிளாஷ்பேக் அப்படின்ற மாதிரி தான் போகும். ஆல்சோ அந்த ஃபிளாஷ்பேக்ல நடக்கக்கூடிய நிறைய சம்பவங்கள் அப்படின்றதுமே ஓரளவுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக தான் இருந்துச்சு. அதுல நடக்கக்கூடிய சம்பவங்கள், அந்த லவ் போர்ஷன் அப்படின்றதெல்லாம் ஓரளவுக்கு நீட்டாவே எடுத்திருப்பாங்க. அதே மாதிரி ஆப்ரகாம் வோஸ்லர் அப்படின்ற அந்த கேரக்டரை வந்து ஜெயராம் ரொம்ப நீட்டா அடாப்ட் பண்ணியிருந்தாரு அப்படின்னே சொல்லலாம். நீட்டான ஒரு பெர்ஃபார்மன்ஸை வெளிப்படுத்தியிருந்தாரு. இந்த படத்தோட அந்த கில்லர் யாரு அப்படின்ற அந்த மொமெண்ட்டை ரொம்ப சர்ப்ரைஸா வைக்கணும் தான் இந்த டீம் ட்ரை பண்ணியிருக்காங்க. பட் உண்மை அப்படின்றதெல்லாம் படம் ரிலீஸ் ஆகும் போதே கசிஞ்சிருச்சு. அதனால வந்து பெரிய லெவல்ல ட்விஸ்ட் அப்படின்றதெல்லாம் இல்லை. பட் ஸ்டில் அந்த மொமெண்ட் அப்படின்றது உண்மையிலே மாசான மொமெண்டா இருந்துச்சு அப்படின்னே சொல்லலாம். எல்லாத்துக்கும் மேல இந்த படத்தோட கிளைமேக்ஸ் ஆக்சுவலா ஒரு மாதிரி அன்பினிஷ்டா, ஒரு மாதிரி பசில்டா முடிச்சிருப்பாங்க. அது வந்து உண்மையிலே நீட்டான ஒரு ட்விஸ்டா இருந்துச்சு அப்படின்னே சொல்லுவேன். மற்றபடி இந்த படத்துல பெரிய லெவல்ல வழக்கமான மலையாள மூவிஸ்ல இருக்கிற மாதிரியான ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் அப்படின்றதெல்லாம் இல்ல. ரொம்பவே ஒரு ருட்டீனான ஒரு த்ரில்லரா எடுத்திருப்பாங்க. அதே மாதிரி டியூரேஷன் வைஸ்மே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2.25 மணி நேரத்துக்கு மேல போகுது. இன்னும் ஒரு சாலிடா 15-20 மினிட்ஸ் ட்ரிம் பண்ணியிருக்கலாம். அண்ட் ஓவரால் ஒரு மாதிரி விறுவிறுப்பான த்ரில்லரா கொடுத்துருக்கலாம். நடுவில் நிறைய இடங்கள்ல ஒரு விதமான லேக் அப்படின்றது இருந்துட்டே தான் இருந்துச்சு. பட் ஓவரால் ஒரு டீசென்ட்டான த்ரில்லர். கண்டிப்பா ட்ரை பண்ணி பார்க்கலாம். என்னோட ரேட்டிங் இந்த படத்துக்கு 3.2 அவுட் ஆஃப் 5. அடல்ட் கண்டென்ட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு சில பிளட் சீன்ஸ் இருக்குமே தவிர மற்றபடி பெருசா இல்லை. கண்டிப்பா பாருங்க. மீண்டும் அடுத்த விமர்சனத்தில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.